மதுபானம். தமிழின் எல்லை நேயர்களுக்கு வணக்கம். சிந்திக்க தூண்டுகிற சில சிலேடைகளை பற்றி இன்றைக்கு பார்க்கிறோம். காவிய கவிஞர் கம்பர் இருக்கிறாரே, அவருடைய ராமாவதாரம் திருவரங்கம் திருக்கோயிலிலே அரங்கேற்றம் செய்யப்பட்டதாம். ஆன்றோர்களும் சான்றோர்களும் அரங்கேற்றத்தின் பொழுது கூடியிருந்தார்களாம். அப்பொழுது கம்பர் பெருமான் ராமாவதாரத்தில் வருகிற காட்சிகளை விவரித்து கொண்டே வந்தார். அதிலே மிதிலை நகர காட்சிகளை அவர் விவரித்து கொண்டே வந்தாராம். சனகன் வைத்திருந்தானே வில், அந்த சிவதனுசு என்கிற வில் மிக வலிமையானது. அதனுடைய பெருமையை பற்றி கம்பர் சொல்லிக் கொண்டே வருகிறார். அந்த வில்லினை யாராலும் அவ்வளவு எளிதில் தூக்கிவிட முடியாதாம். சிவதனுசு என்கிற அந்த வில்லை சபைக்கு தூக்கி வந்தவர்கள் 60,000 பேர் என்று கம்பர் சொல்ல, வடமொழியில் எழுதப்பட்ட வால்மீகி ராமாயணத்தில நிபுணத்துவம் பெற்ற ஆலங்கால் பட்ட ஒரு பண்டிதர் ஒருவர் கம்பர் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்தாராம். வால்மீகி தன்னுடைய படைப்பில 5000 வீரர்கள் தான் அந்த வில்லை சுமந்து வந்ததாக சொல்ல, நீங்கள் 60,000 வீரர்கள் இந்த வில்லை சுமந்து வந்ததாக குறிப்பிடுகிறீர்களே, இது மூல நூலுக்கு முரணாக உள்ளதே என்று எதிர்ப்பு தெரிவித்தாராம். கம்பர் சிரித்தபடியே சொன்னாராம், நான் எங்கே தவறாக சொன்னேன்? 60,000 பேர் தூக்கி வந்தார்கள் என்றேன். 60,000 அறு கூட்டல் 10,000 என்பது பொருள். 10,000 என்பது 10,000. 10,000ல் பாதியாக அருங்கள் 5,000 வருகிறதா? இப்பொழுது சொல்லுங்கள், 60,000 என்பது சரிதானே என்று சொல்ல, கம்பருடைய அந்த சிலேடை நயம் கண்டு அனைவரும் ஆச்சரியமடைந்து விட்டார்களாம். அவையில் இருந்தவர்கள் எல்லாம் மிகவும் அதில் பெருமிதம் கொண்டார்களாம். மிகச்சிறந்த தமிழறிஞர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள். இவருடைய தலையாய மாணாக்கர்களிலே ஒருவர் தான் உவேசா அவர்கள். இவரை பற்றி ஏற்கனவே நாம் ஒரு காணொலியிலே பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட பிள்ளை அவர்களிடம் அவருடைய பெருமை அறிந்து அவரிடம் பாடம் கேட்க வேண்டும் என்று ஒருவர் வந்திருக்கிறார். வந்தவரிடம் என்ன பாடம் என்னிடம் கேட்க வந்துள்ளீர்கள் என்று கேட்டாராம் நமது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள். அப்பொழுது வந்தவர் தங்களிடம் இலக்கிய பாடம் கேட்க வந்திருக்கிறேன் என்று சொல்ல, அப்படி என்றால் இலக்கண பாடம் தேவையில்லையா என்று கேட்டாராம் பிள்ளை அவர்கள். வந்தவர் இலக்கண பாடமெல்லாம் படித்து விட்டேன் என்று சொல்ல, எங்கே உங்களுக்கு தெரிந்த ஒரு செயலை சொல்லுங்கள் என்று கேட்டாராம் பிள்ளை அவர்கள். அவரும் அவருக்கு தெரிந்த ஒரு செயலை பாடி காட்டினாராம். சரி, இந்த செயலில் எழுவாய் எது, பயனிலை எது என்று பிள்ளை அவர்கள் பாடம் கேட்க வந்தவரிடம் கேட்க, வந்தவர் திருவென முழித்தாராம். உடனே பிள்ளை அவர்கள் சுருக்கமாக சொன்னாராம், சரி, எழுவாய் பயனிலை என்று சொன்னாராம். இலக்கணம் தெரியும் என்று சொன்னவருக்கு இலக்கணம் தெரியவில்லை, சாதாரணமான எழுவாய் பயனிலை கூட தெரியவில்லை. எனவேதான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள், நீ எழுவாய், இவ்விடத்தை விட்டு நீ எழுந்திரு, பயனிலை இங்கு இருப்பதால் பயன் இல்லை என்று பொருள் தரும்படி எழுவாய் பயனிலை என்று சொன்னதாக அதை கேட்டு மாணவர்கள் எல்லாம் அந்த சிலேடை நயத்தில் சிலாகித்து இருந்தார்களாம். பாடம் கேட்க வந்தவர் அசடு வழிந்தபடியே சிரித்து கொண்டிருந்தாராம். அதே போல திருநெல்வேலி மாவட்டத்திலே வண்டானம் என்கிற ஊரிலே இருந்த புலவர் தான் முத்துச்சாமி புலவர். வண்டானம் முத்துச்சாமி புலவர் என்று கூட அவரை அழைப்பார்கள். நாம் ஏற்கனவே சில காணொலிகளிலே ஊத்துமலை ஜமீன் மருதப்பத்தேவர் அவர்களை பற்றி நாம் பார்த்திருக்கிறோம். அவரை பார்ப்பதற்காகத்தான் இந்த வண்டானம் முத்துச்சாமி புலவர் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அவருக்கு திருமணம் முடிவாகி இருப்பதாகவும் நாள் மட்டும் இன்னும் குறிக்கவில்லை என்றும் இருதாலயம் மருதப்பத்தேவரிடம் வண்டானம் முத்துச்சாமி புலவர் சொல்லியிருக்கிறார்கள். மருதப்பத்தேவர் அவர்கள் அதற்கு சொல்லியிருக்கிறார்கள், திருமண தேதியை நீங்கள் குறித்து விட்டு வாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். திருமண தேதியை குறித்து விட்டு நிச்சயிக்கப்பட்ட பிறகு மருதப்பரை சந்தித்து விஷயத்தை சொன்னாராம் முத்துச்சாமி புலவர். அப்பொழுது புலவரை பார்த்து, அன்றைக்கு நான் உங்களுக்கு எவ்வளவு பணம் தருவதாக சொன்னேன் என்று கேட்க, 400 ரூபாய் தருகிறேன் என்று சொன்னீர்கள். சொல்ல, நான் அப்படி சொல்லவில்லையே என்றாராம் மருதப்பத்தேவர். 300 ரூபாய் தருவதாக சொன்னீர்கள் என்று புலவர் சொல்ல, அப்படி சொன்னதாகவும் எனக்கு ஞாபகம் இல்லையே என்று சொன்னாராம் மருதப்பத்தேவர். 200 ரூபாய் தருவதாக சொன்னீர்கள் என்று சொல்ல, ஏன் பொய் சொல்லுகிறீர்கள் புலவரே என்று சொன்னாராம் மருதப்பத்தேவர். நான் 100 ரூபாய் தானே தருகிறேன் என்று சொன்னேன் என்று சொல்ல, புலவர் சொன்னாராம், நான் எங்கே பொய் சொன்னேன், நான் உண்மையை தானே சொல்லிக் கொண்டு வருகிறேன் என்றாராம் புலவர். அமைதியாக கேளுங்கள் மருதப்பத்தேவர் அவர்களே, நான் 100 தருகிறேன் என்று நீங்கள் தானே சொன்னீர்கள். ஆமாம், முன் 100 தருவதாக சொன்னதும் நீங்கள் தானே.
இரு 100 தருவதாக சொன்னதும் நீங்கள் தானே. இப்பொழுது நான் எங்கே போய் சொன்னேன்? 400 தருவதாக சொன்னதும் நீங்கள் தான், 300 தருவதாக சொன்னதும் நீங்கள் தான், 100 தருவதாக சொன்னதும் நீங்கள் தானே என்று புலவர் சொன்ன அந்த சிலேடையை ரசித்த ஊத்துமலை ஜமீன் இருதாலய மருதப்ப தேவர் அவர்கள் புலவருக்கு உண்மையிலேயே 400 ரூபாய் இந்த சிலேடை நயத்திற்காகவே கொடுத்ததாக குறிப்பிடுவார்கள். இந்த அளவுக்கு இந்த சிலேடை நயம் குறித்து சிந்தித்து விடைபெறுகிறோம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.